யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழிகளில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித எலும்புக்கூடுகளின் எண்ணிக்கை 104ஆக உயர்வடைந்துள்ளது. நேற்று மேலும் 3 மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த 8 நாட்களில் 31 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 1 மற்றும் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் 2 என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. 2ஆம் கட்ட பணிகளுக்காக 45 நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் 2ஆம் கட்டத்தின் 2ஆம் பாக அகழ்வு பணியின் நேற்று 23வது நாளாக இடம்பெற்றன. இதன்போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 80 தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக 32 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றுடன் 96 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வு பணிகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ, சட்ட வைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள், தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.